ஒருத்தன் போதையை யூஸ் பண்ற ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டான். அதனால எனக்கு தெரிந்து போதை மருந்து பயன்படுத்துகிற வீடியோவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. திமுக அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தாவேகாவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு திமுகவுக்கு ஒரு கண்டென்ட் இல்லை. தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை, பார்ட்டி ஃபண்டுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளா மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப அதை டைவர்ட் பண்றதுக்கு கூட இந்த போராட்டத்தை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. திமுக அதிமுக சார்பா ஒரு பொது வேட்பாளர் அதுவும் சீமான் அவர்கள் நிக்க போறதா ஒரு தகவல் போச்சு. நேற்று வரை திமுக எதிர்ப்பு அரசியலை செய்த சீமான் இன்னைக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக திமுக ஆதரவோடு வந்து நீங்க ஒரு பொது வேட்பாளரா நிக்கிறதே அது வந்து ஒரு மிகப்பெரிய மோசடிக்கு சமமான விஷயம். உங்களுக்கு வந்து சீமானும் ஸ்டாலின் அவர்களும் சிரிச்சு பேசினது வந்து ஆச்சரியமா இருந்தது. ஆனா எனக்கு வந்து அருவருப்பா இருந்தது. திமுகவின் தலைவராக இருந்தவரை இவர் வந்து சண்டாளன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு தார்மீக கோபத்தின் அடிப்படையில் சீமான் மீது ஒரு வழக்கு கூட தொடுப்பதற்கு துப்பு இல்லை. அப்ப என்ன காரணம்? அப்ப திமுகவுடைய சுயமரியாதை எங்க போச்சு? ஸ்டாலினுடைய சுயமரியாதை எங்க போச்சு? இடைத்தேர்தல் வருவதற்கு பல தொகுதிகள் இருந்தும் இவர் ஏண்டா அம்பாசமுத்திரம் தொகுதியை போய் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, அங்கு நாடார் சமூகத்து மக்கள் அடர்த்தியா இருக்காங்க. சீமான் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தார். அப்ப தன்னுடைய ஜாதி வாக்குகள் தன்னுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப சீமான் யார்? நம்ம கேட்கிற கேள்வி, சீமான் தமிழரா நாடாரா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ மிக முக்கியமான கேள்வியை பார்த்தோம்னா, இடைத்தேர்தல் வரப்போகுது. எல்லா கட்சிகளுமே நிற்பாங்க. இப்போ தாவேகா சைடு, அதிமுக, திமுக சைடு எல்லாருமே நிற்பாங்க, ஒவ்வொரு வேட்பாளர்கள். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல், இப்போ நியூஸில் வந்த தகவல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக தாவேகா நிற்பாங்க, அவங்க சார்பாக கட்சி வேட்பாளர் நிற்பாங்க. ஆனால் திமுக அதிமுக சார்பாக ஒரு பொது வேட்பாளர் அதுவும் சீமான் அவர்கள் நிற்க போகிறதா ஒரு தகவல் போச்சு. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா திமுகவை எதிர்த்து தான் நாம் தமிழர் அரசியலே பண்ணாங்க. இப்போ அவங்க சப்போர்ட்டோட சீமான் நிற்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அவரை நம்பி அவரோடு பயணித்த தொண்டர்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதாவது இன்னொன்று, சீமான் வந்து பொது வேட்பாளராக நின்னாலும் நிச்சயமாக வெற்றி அடைய மாட்டார். அதில் எந்த மாற்றமே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், அரசு கஜானாவுக்கு இன்னொரு 10,000 ரூபா கூடுதலாக வரப்போகுது. இவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக செலுத்துகிற அந்த டெபாசிட்டை வந்து பறிகொடுக்க போகிறாருன்னு சொன்னேன். அதுதான் கிட்டத்தட்ட நடக்க போகுது. பட் அதே நேரம் நேற்று வரை திமுக எதிர்ப்பு அரசியலை செய்த சீமான் இன்னைக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக திமுக ஆதரவோடு வந்து நீங்கள் ஒரு பொது வேட்பாளராக நிற்கிறதே அது வந்து ஒரு மிகப்பெரிய மோசடிக்கு சமமான விஷயம்தான். இப்போ சின்ன உதாரணம் பாருங்கள், இத்தனை நாளாக கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் துருவங்களில் இருந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று அதிமுக ஆட்சியில் இருக்கும் அல்லது திமுக இருக்கும். அதிமுகவுடைய முதன்மையான கொள்கை என்னென்னா திமுக எதிர்ப்பு, திமுகவுடைய முதன்மையான கொள்கை அதிமுக எதிர்ப்பு. இதுதான் நம்ம 50 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மூன்றாவதாக ஒரு சக்தி இங்கே உருவாகி அந்த சக்தி ஆட்சியை பிடிக்கிற சூழல் உருவான பிறகு இவங்க 2 பேருமே வந்து கூட்டணி அமைக்க முயற்சி செய்தது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மோசடி. இத்தனை நாள் உங்களை நம்பிய மக்களுக்கு நீங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய துரோகம் தானே. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு அதிமுக தொண்டனுடைய மனநிலையை பாருங்களேன். இத்தனை நாளா அதிமுகவுக்காக நான் திமுக காரனோட சண்டை போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு அவனோட வந்து என்னை கை குலுக்க வச்சிட்டிங்களேன்னு அவன் எந்த அளவுக்கு வருத்தப்படுவான். அதே வருத்தம்னா திமுக தொண்டனுக்கும் இருக்கும். ஆனால் தொண்டர்களுடைய மனநிலை குறித்தெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தங்களுடைய சுயநலத்துக்காக இப்படி ஒரு கூட்டணி அமைக்க முன் வந்ததுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமானை பொது வேட்பாளராக அதிமுக திமுக ஆதரவோடு களமிறக்க நினைப்பதும் கூட இதனுடைய தொடர்ச்சி தான். அப்போ இவங்க யாருமே மக்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நேற்று வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோம் என்னென்ன பேசுனோங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க கேள்வி கேட்பாங்களே, அதை பற்றியெல்லாம் இவங்க கவலையே இல்லை. நாம் நினைத்தது நடக்கணும் அப்படின்னா மக்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமாக சீமானை பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை நாள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் 100, 200, 300, 400, 500, 1000 ஓட்டு கிடச்சிது. அதனால நம்ம டெபாசிட்டை இழந்தோம். அவமானகரமான தோல்விங்கிறது நமக்கு தொடர்கதை ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த முறை இவர்களுடைய ஆதரவோடு நம்ம நின்னோம்னா நிச்சயம் ஜெயிச்சிடலான்னு அவர்
நினைக்கிறாரு. ஆனால் அதுவும் கூட பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து அவருக்கு பாதகமாகத்தான் முடியும். நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்னேன், நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் கூட அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக திமுக ஆதரவோடு சீமான் போட்டியிட்டால் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் சார்? என்ன காரணம்னா, சீமானுடைய அரசியலுங்கிறதே திமுக எதிர்ப்பு தானே. நாம் தமிழர் கட்சி எங்கே தொடங்கியது அப்படின்னா ஈழப்படுகொலை. அப்போ காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, இங்கே திமுக ஆட்சி. அப்போ திமுக அரசு, அதாவது கருணாநிதிக்கு தெரிஞ்சு தான் அந்த பிரபாகரனே கொல்லப்பட்டாருங்கிறது தான் சீமான் வைத்த குற்றச்சாட்டு. ஸோ அப்படி ஒரு படுகொலை நிகழ்ந்ததற்கு காங்கிரஸும் திமுகவும் தான் காரணம். இவங்க 2 பேருமே நம்ம துரோகி. திமுக வந்து நம்மளுடைய இனத்தின் துரோகி அப்படின்னு தான் இவ்வளவு நாள் அடையாளப்படுத்தினீங்க. இன்னைக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தா அதை எப்படி நாம் தமிழர் கட்சிக்காரன் தாங்கிக்குவோம்? அவனுக்கு உண்மையிலேயே சூடு சொரணர் தான் நிச்சயமாக சீமானுக்கு ஓட்டு போட மாட்டான். அவன் கொள்கை வழியில் அந்த கட்சியில் பயணித்திருந்தால் நிச்சயமாக சீமானுக்கு ஓட்டு போட மாட்டான். அதே நேரம் இந்த கட்சிக்குள்ளே இருப்போம், என்ன சீமான் மாதிரி நம்மளும் ஒரு திரள் நிதியை வசூல் பண்ணி சாப்பிடுவோங்கிற கொள்கையில் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. சீமான் எவ்வளியோ நானும் அவ்வளின்ட்டு அவன் போயிடுவான். ஆனால் ஒரு உண்மையான நாம் தமிழர் கட்சிக்காரன் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டான். அதுக்கப்புறம் திமுக அதிமுக தொண்டர்களும் சீமானுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இப்போ திமுக தொண்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும்? சீமான் வந்து நம்மளை தொடர்ந்து வந்து தரக்குறைவாக விமர்சிக்கிறாரு. நம் கட்சியினுடைய தலைவராக இருந்த கருணாநிதியை சண்டாளன்னு சொன்னவர் இவருக்கு இன்னைக்கு திமுகவே ஆதரவு கொடுக்குது. அப்போ இது எவ்வளவு பெரிய துரோகம், நம்ம எதுக்கு அதுக்கு அவருக்கு வாக்களிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதிமுக என்ன நினைக்கும்? நம்ம அதிமுகவையும் இவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு திமுக கூட சேர்ந்து இவரை ஆதரிக்கிறாங்களே அப்படின்னு அதிமுக தொண்டனும் வாக்களிக்க மாட்டான். மொத்தத்தில் சீமானுக்கு எல்லா தேர்தலிலும் நடப்பது போல் இந்த தேர்தலிலும் அவருக்கு டெபாசிட் பறி போகும். கண்டிப்பாக சார். மிக முக்கியமான கேள்வி அம்பாசமுத்திரம் தான். அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியை அவர் சூஸ் பண்ணுறாங்க. இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட அதை குறிப்பிட்டேன். இப்போ 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணுறாரு. அப்போ 7 தொகுதிக்கு வரும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேட்டியை அப்லோட் பண்ணும்போது இன்னொரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருந்தா 8 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். இப்படி இடைத்தேர்தல் வருவதற்கு பல தொகுதிகள் இருந்தும் இவர் ஏண்டா அம்பாசமுத்திரம் தொகுதியை போய் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, அங்கு நாடார் சமூகத்து மக்கள் அடர்த்தியாக இருக்காங்க, பெரும்பான்மையாக இருக்காங்க. சீமான் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தார். அப்போ தன்னுடைய ஜாதி வாக்குகள் தன்னுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ சீமான் யார்? நம்ம கேட்குற கேள்வி, சீமான் தமிழரா நாடாரா? அதுதான் நம்ம கேள்வி. ஏன்னா நீங்கள் நடத்துகிற கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆனால் நீங்கள் யாரை நம்பி அம்பாசமுத்திரத்தில் போய் நிற்கிறீங்க? உங்களுக்கும் அம்பாசமுத்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்கள் தாத்தா ஊர், பாட்டி ஊர், அப்பா ஊர், அம்மா ஊர், பெரியப்பா ஊர், சித்தப்பா ஊருன்னு நீங்கள் உங்களால் எந்த தொடர்பும் அந்த தொகுதிக்கும் உங்களுக்கும் கிடையாதுன்னா அப்போ நீங்கள் சாதி வாக்குகளை நம்பித்தானே அங்கே போகிறீங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி நாம் நாடார் கட்சியாக மாறுகிறதோ அப்படின்னு தானே கேட்க தோணுது. சார், இப்போ சமீபமாக பார்த்தோம்னா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனில் சீமான் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, திமுகவை சீமான் அவர்கள் பேசுகிற மாதிரி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்துமே எப்படி சகஜமாக பழகுறாங்க. இப்போ சமீபமாக நாம் தமிழர் கட்சியில் வந்து திமுக கூட கொஞ்சம் ஒட்டி பழகுறாங்களோன்ற மாதிரி தோணுது. அந்த இறப்புக்கு போய் பார்த்தது, இப்போ பார்க்கறது, இதெல்லாம் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது சார்? அதாவது வந்து உங்களுக்கு வந்து சீமானும் ஸ்டாலின் அவர்களும் சிரித்து பேசுனது வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அருவருப்பாக இருந்தது. என்ன காரணம்னா, இப்போ என்னுடைய தந்தையை ஒருத்தன் வந்து தரக்குறைவாக பேசிட்டான்னு வச்சுக்குவோம். அவனோட எனக்கு என்னால் எப்படி வந்து சிரித்து பேச முடியும்? அது என் தந்தையை வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான இழிவான ஒரு அவமானகரமான ஒரு வார்த்தை கொண்டு ஒருத்தன் வந்து திட்டான். அவனை எப்படி நான் வந்து நண்பா தோளான்ட்டு எப்படி அவனோடு நான் வந்து நட்பு பாராட்ட முடியும்? மு.க. ஸ்டாலினுடைய தந்தை திரு கருணாநிதி அவர்களை சண்டாளன்னு பல மேடைகளில் பேசினவர் தான் சீமான். அன்னைக்கு திமுக தான் ஆட்சியில் இருந்தது. என் தந்தையை, தமிழின தலைவரை, திமுகவின் தலைவராக இருந்தவரை இவர் வந்து சண்டாளன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு தார்மீக கோபத்தின் அடிப்படையில் சீமான் மீது ஒரு வழக்கு கூட தொடுப்பதற்கு துப்பு இல்லை. என்ன அப்போ என்ன காரணம்? அப்போ திமுகவுடைய சுயமரியாதை எங்கே போச்சு? ஸ்டாலினுடைய சுயமரியாதை எங்கே போச்சு? ஸோ அப்படிப்பட்ட தன் தந்தையை கேவலமாக பேசிய ஒருத்தரோடு நீங்கள் சிரித்து பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலையை நாங்கள் என்னன்னு எடுத்துக்கிறது? அப்போ கேவலம் ஒரு தேர்தல் வெற்றிக்காக உங்கள் தந்தையை இவ்வளவு கேவலமாக பேசின ஒருத்தரோடு வந்து நீங்கள் நட்பாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை எப்படி வந்து ஒரு கட்சியின் தலைவராக பார்க்க முடியும்?
உங்கள் தந்தைக்கே வந்து நீங்கள் வந்து நேர்மையாக இல்லை, உங்கள் தந்தையினுடைய பேர் சொல்கிற பிள்ளையா கூட நீங்கள் இல்லையே அப்படிங்கிறது தான் நான் கேள்வி. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திப்புங்கிறது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு காட்சியாக தான் நான் பார்க்குறேன். சார் இதுக்கு மேலே அந்த கட்சியோட எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 20 லட்சத்துலேருந்து அந்த வாக்கு சதவீதம் பாதியாக குறைஞ்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கப்புறம் இன்னைக்கு திராவிட கட்சிகளோட கொஞ்சம் பேசுகிறாங்க, கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2031 மட்டும் இல்லை, 3031 அந்த கட்சியால் வெற்றி பெற முடியாது. ஒவ்வொரு தேர்தலிலும் அது டெபாசிட்டை இழக்கிற கட்சியாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு காரணம் அவர்கள் எடுத்த தமிழ் தேசிய கொள்கைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை தமிழ் தேசியத்தை ஆதரிக்கவில்லை, அதுதான் உண்மை. தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்னன்னா சாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன பல்வேறு தாக்குதல்கள் நடக்கிறத பார்க்குறோம், என்ன பல்வேறு துவேஷ சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று நடந்துருமா? யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இந்த இந்துத்துவ சக்திகள்லாம் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, அங்கே ஒரு தீபம் ஏற்றணும்னு எடுத்துகிட்டு வர்றாங்க. நீங்கள் தீபத்தை எங்கே வேணாலும் ஏற்றலாம், ஆனால் தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றணுங்கிறது தான் இவர்களுடைய குறிக்கோள். ஆனால் யோசிப்பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர் அல்லாத இந்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் யாராவது இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா? ஏன்னா உங்கள் மதம் சார்ந்த ஒரு விஷயம் தானே விளக்கு ஏற்றுறதுங்கிறது. இல்லைப்பா அங்கே ஏற்றித்தான் ஆகணும்னு யாராவது குரல் கொடுத்தாங்களா? கொடுக்கல. என்ன காரணம்னா, இந்த விளக்கு ஏற்றுவது என்பது இது இந்து மதத்துக்கு இவங்க பெருமை சேர்க்கலை, இஸ்லாமியர்களை பார்த்தீங்கன்னா வம்புக்கு இழுக்கிற ஒரு விஷயங்கிறது இந்த மக்களுக்கு தெரிந்ததால் அதை வந்து அவங்க தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க அதுக்கு எந்த ஆதரவும் கொடுக்கல. இன்னைக்கு நீதிமன்றத்தில் அந்த இந்துத்துவ சக்திகளை அமர வைத்து இவங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் சாதி ரீதியான விஷயங்களும் கூட. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் தேசியம்னு ஒன்று எடுத்து இங்கே வந்து ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுகிற ஒரு கட்சியை வந்து இந்த மக்கள் எக்காலத்திலும் ஏற்க மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திராவிட இனம், ஓகே, நீ வந்து நான் வந்து திராவிடத்தை வந்து திராவிட கோட்டையை இடிப்பேன், அது பார்ப்பன கடப்பாறையை கொண்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இந்த மக்கள் ரசிக்கவும் மாட்டாங்க, உங்களை ஆதரிக்கவும் மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதுக்கு அடுத்து சீமானுடைய அந்த பேச்சு மொழி, உடல் மொழி ஒரு அருவருப்பின் உச்சம், அது எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே அவரை யாரும் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் மட்டும் இல்லை, அந்த கட்சியில் ஓடுகிறத சாக்கடையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சாக்கடையினுடைய பேச்சும் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மக்கள் எப்படி இந்த கட்சியை ஆதரிப்பார்கள்? இந்த யதார்த்தம் ஒரு கட்டத்தில் சீமானுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேசுகிற அரசியல் நமக்கு வெற்றியை கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு திமுக அதிமுகனா அப்படி போறாரு அவர். ஆனால் என்னன்னா, உங்களுடைய அரசியலே வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் தான். அப்போ நீங்கள் இன்னைக்கு திமுகவோட நீங்கள் ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு எந்த வெற்றியையும் தராது. இதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி கடைசியாக வாங்கிய 20 லட்சம் வாக்குகள் கூட எதிர்காலத்தில் வாங்க முடியாது. அவர்களுடைய வாக்கு சதவீதங்கிறது இனிமே சரிவை நோக்கி தான் போகும். அது சார் அடுத்த கேள்வியாக பார்த்தோம்னா, இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம், தாவேக அமைச்சர் ஒருத்தர் ட்ரக் யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சேகர் பாபு, அப்புறம் பிரியா அவர்கள், மேயர் பிரியா அவர்கள், இவங்க எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த அமைச்சர் பண்ண செயல், அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம்லாம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ரொம்ப தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னா அவருடைய கேரக்டர் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அவர் இந்த அமைச்சரான பிறகு தான் அப்படி ஒரு கேரக்டரையே நான் கேள்விப்படுறேன். இப்போது நான் கண்ணை மூடுனா அவருடைய உருவம்லாம் என் மைண்டில் வரவே வராது. அந்த அளவுக்கு நம் நினைவில் பதியாதவர் தான் அந்த அமைச்சர். ஆனால் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன், ஏதோ ஒரு சேப்பாக் ஸ்டேடியத்தில் உட்காந்து ஏதோ ஒரு பவுடரை இது பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா நான் யோசிச்சு பார்க்கும்போது என்னென்னா, ஒரு போதையில் அடிக்டான ஒருத்தன், அந்த போதையை வந்து என்னால் செலுத்தாமல் இருக்க முடியாதுன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அப்படிப்பட்ட ஒருவன் வேண்டுமானால் சுற்றுப்புறத்தை மறந்து அந்த இடத்த அந்த போதை மருந்தை வந்து அவன் உட்கொள்வதற்கான ஒரு முயற்சியை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எப்பயோ ஒருத்தன் போதையை யூஸ் பண்ணுற ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் எனக்கு தெரிந்து அது போதை மருந்து பயன்படுத்துகிற வீடியோவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவருக்கான கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை என்னால் கொடுக்க முடியாது. என்ன ஒன்று, அந்த நாம் பார்த்த காட்சிக்கும் இவர்கள் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டுக்கும் நடுவில் தான் உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உண்மை என்னங்கிறது தெரியல. ஆனால் இன்னைக்கு திமுக அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
தாவேகாவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு திமுகவுக்கு ஒரு கண்டென்ட் இல்லை. ஓகே, ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா நீங்கள் தாவேகா மீது நீங்கள் என்ன விமர்சனம் வைக்கலாம்? மின்வெட்டுங்கிறத இவங்க என்ன நினைக்கிறாங்க, அது மக்களுடைய பிரச்சனை. நியாயமாக நீங்கள் அதை எப்படி போராடணும் அப்படின்னா, அந்த மின்வெட்டு தீருகிற வரை திமுக ரோட்டில் இறங்கி போராடணும். அதுதான் மக்களுக்கான போராட்டம். ஆனால் திமுகவுடைய போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கான போராட்டம் தான். சும்மா இந்த கவர்மெண்டினுடைய பேரை கெடுக்கணும், அப்போ ஒரு நாள் கோஷம் போட்டுட்டு அப்படி போயிடுறது. அடுத்த நாளும் மின்வெட்டு இருக்கும், அதை பற்றி திமுகவுக்கு கவலை இல்லை, ஏன்னா நேற்று நாங்கள் போராடிட்டோம் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அப்படி போனதுனால தாவேகா அரசு மீது குற்றம் சொல்வதற்கு இவங்ககிட்ட வேற கண்டென்ட்டே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளரை நியமித்ததே மிகப்பெரிய தவறு. சொல்லப்போனால் அது தமிழ்நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திமுக வந்து முன்னெடுத்திருக்கணும். என்னன்னா, இப்போ 8 கோடி தமிழல்ல எவனுக்குமே அந்த தகுதி இல்லையா, அந்த பதவி வகிக்கிற தகுதி இல்லையா, இதுக்காக நீங்கள் கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வரணுமாங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தானே. அப்போ தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து விஜய் செய்த தவறை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. என்னன்னா, இந்த விஷயங்கள் எதுவுமே மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு முக்கியம் இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த அமைச்சர் சரத்குமார் குறித்த அந்த அவர் பேர் சரத்குமார் தானே, அந்த அளவுக்கு தான் அவர் நமக்கு ஞாபகத்தில் இருக்காரு. ஸோ என்னென்னா, அந்த வீடியோவை வச்சுட்டு அவரை பதவி நீக்கம் பண்ணணும்னு இவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆட்சி குறித்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால நடக்கிற போராட்டம் தான். சார், இதோட இணைப்பு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ சமீபமாக பார்த்தோன்னா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை ரைடு, லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போயிட்டு இருக்கு. மக்கள் யாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபமாக பார்த்தோன்னா மின்சாரத்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த வழக்குல இருந்து மக்களை திசை திருப்பணுன்றதுக்காக திமுக இன்னைக்கு பண்றாங்களோன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் கட்சிகள் அந்த திசை திருப்பலில் வந்து ஒரு மிகப்பெரிய கவனம் செலுத்துவாங்க. அதில் அந்த காலத்தில் எம்ஜிஆர் குறித்தெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருப்பார், கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவர். இப்போ நாளைக்கு வந்து கருணாநிதி வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பார், அதுதான் நாளைக்கு தினத்தந்தியுடைய தலைப்பு செய்தியாக மாறப்போகுதுன்னு எம்ஜிஆருக்கு தெரிந்தவுடனே அவர் என்ன பண்ணுவாரான்னா, அந்த செய்தி அச்சுக்கு போகிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்பு வேறொரு விஷயத்தை பண்ணி அதை தலைப்பு செய்தியாக மாற்றிடுவார். அப்படி ஒரு சம்பவங்கள்லாம் அந்த காலத்தில் நடந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை, பார்ட்டி ஃபண்டுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த போராட்டத்தை இவங்க கையில் எடுத்திருக்கலாம்.